பறையர்கள்ல அக்கா மகளை கட்டிக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இந்த அக்கா மகளை கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பறையர்கள் எப்படி வந்தாங்க? பொதுவா மாம மகளை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்க மச்சானோட மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மச்சானுக்கு மாமனுடைய மகன் மச்சான். இந்த மச்சானுக்கு அக்காவையோ தங்கச்சியோ கட்டி கொடுக்குறாங்க. அக்காவை கட்டி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அக்காவோட மகளை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அத பலர் தவறாக சொல்றாங்க, சரின்னு சொல்றாங்க. இப்போ நமது ஒரு விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நான் என்னுடைய இளமை பருவத்துல என்னுடைய தாத்தா கிட்ட இது பற்றி கேட்டேன். தாத்தா, நம்மளுடைய உறவுகள்ல அக்கா மகளை நிறைய பேர் கட்டிக்கிறாங்க, எப்படி இது சரியானதா அப்படின்னு கேட்டப்போ எங்க தாத்தா சொன்னாரு, இது சரியானது தான்ப்பா அப்படின்னு அவர் சொன்னப்போ நான் கேட்ட விளக்கம் கேட்டப்போ அவர் சொன்னாரு எனக்கு. அதை நான் இங்க பகிர்ந்துக்க விரும்புறேன். அதாவது இந்த பறையர்கள்ல ஆதி தொட்டு அந்த ஒரு மர கிளைகளாக இருக்கக்கூடிய அத யார்கிட்டையுமே பெண் எடுக்க மாட்டாங்க. அதாவது சித்தப்பன் பெரியப்பா அந்த அண்ணன் தம்பி உறவு முறை வரக்கூடிய இடங்கள்ல ஆதி காலம் தொட்டு பெண் எடுக்க மாட்டாங்க. எங்க போய் பெண் எடுப்பாங்க? மாமங்கிட்ட போயிட்டு எடுப்பாங்க. அதாவது மாமன் யாரு? எதிரி. எதிரி கிட்டதான் பெண் எடுப்பாங்க. மாமன் எதிரி. மாம எதிரி, அவன் குடும்ப வகைராக்கள் அத்தனை பேரும் நமக்கு எதிரி. அதாவது உறவு முறைகள்ல எதிரி குடும்பம், உறவாடுற குடும்பம் தான். எதிரின்னா சண்டை போடுற குடும்பம் கிடையாது, எதிரி குடும்பம். எதிரிகிட்ட இருக்கக்கூடிய எதிரிகிட்ட இருந்து பெண் எடுக்கக்கூடிய ஒரு வளமை நம்ம கிட்ட ரொம்ப காலத்துக்கு, பலாயிரம் காலத்துக்கு முன்னாடியே தொடங்கியாச்சு. இந்த பறையர்கள் எதிரிகிட்ட தான் பெண் எடுப்பாங்க. இந்த மாம எதிரி அப்படின்னா மாமன் மகனும் எதிரி தான். இப்போ அக்கா நமது உறவு, நம்ம ரத்தம். ஆனா அக்கா மக எதிரியோட மகள். அக்கா மகள் எதிரியோட மகள் அப்படிங்கிற கணக்குல தான் அக்கா மகளை பெண் எடுக்கிறாங்க அப்படின்னு என்னுடைய தாத்தா சொன்னாரு. அப்ப இங்க நம்ம பார்க்க வேண்டியது, அக்கா நம்முடைய அக்கா, அக்கா பெத்த பிள்ளை, அதனுடைய அந்த வித்து யாரோடது அப்படின்னா எதிரியோடது. அதாவது மாமனோடது, மாமன் மகளோடது. மாமன் அக்காவை மாமனுக்கும் கட்டி கொடுப்போம், மாமன் பையனுக்கும் கட்டி கொடுப்போம், மச்சானுக்கும் கட்டி கொடுப்போம். அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்குது. இது எப்படி வந்துச்சுன்னா இந்த அடிப்படையை வச்சுதான் அக்கா மகளை கட்டக்கூடிய ஒரு முறை வந்தது அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும்.